வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கூடுதல் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மை சிகிச்சைக்கென சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. டெல்டா விவசாயிகளின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை இன்று 91வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெரு புறப்பட்டுச் சென்றது. இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். இதனை தடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளரும் நாடுகளின் குரலுக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்க யூனியன் அந்த அமைப்பில் இணைக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது உலகளாவிய நன்மைக்கானது என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு கூடுதல் உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், புதுதில்லியில் மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று தம்மை சந்தித்து இது கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு திட்டங்களின் கீழ் உணவு மானியத்திற்கான நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் இது தொடர்பான முழு விவரங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குரங்கு அம்மை சிகிச்சைக்கென சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கு அம்மைக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. விமானங்களிலிருந்து வருபவர்களுடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான இன்றைக்கு 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. டெல்டா விவசாயிகளின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை 91வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 90 ஆண்டுகள் கடந்த பின்னரும் மேட்டூர் அணை இன்றும் கம்பீரமாக காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100 நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 91வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெறச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. ஆகாஷ்வாணி இசை விழா சென்னை அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் பல்தட ஒலிப்பதிவு அரங்கத்தில் நாளை நடைபெறவுள்ளது.
புல்லாங்குழல் வித்வான் விஜயகோபால், நாதஸ்வர கலைஞர் மயிலை கார்த்திகேயன், மிருதங்க வித்வான் நடேசன், மோர்சிங் வித்வான் குருராஜ் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. 6:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கரை சகோதரிகளான சுபலட்சுமி மற்றும் சொர்ணலதாவின் பாட்டு இடம்பெறவுள்ளது. இந்த பாட்டு நிகழ்ச்சியில் வயலின் இசைக்கலைஞர் ராகுலும், மிருதங்க வித்வான் சிவராமனும், கஞ்சிரா ஸ்ரீ சுந்தர்குமாரும் பங்கேற்கின்றனர். ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலத்தில் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பாலத்தில் சரக்கு பெட்டிகளுடன் ரயிலை இயக்கி சோதனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாம்பன் பழைய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் அமைந்திருந்த ரயில் தூக்கு பாலம் நூற்றாண்டை கடந்து உறுதித்தன்மை இழந்ததால் பாம்பன் பழைய ரயில் பாலம் அருகே கடலில் ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்ட இந்திய ரயில்வே திட்டமிட்டு கடந்த 2018ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. பாம்பன் கடலில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பால பணிகள் முழுமையாக நிறைவடைந்து உள்ள நிலையில் பாம்பன் பாலத்தில் இன்று மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து 2 என்ஜின்கள் 11 சரக்கு பெட்டிகளுடன் ரயில் சோதனை ஓட்டம் பாம்பன் ரயில் நிலையம் வரை நடைபெற்று வருகிறது. முதலில் 5 கிலோமீட்டர் வேகத்திலும் பின்னர் படிப்படியாக வேகத்தை அதிகரித்து ரயில்வே பொறியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விரைவில் பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை தொடங்க இருப்பதால் ராமேஸ்வரம் பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாம்பனில் இருந்து கார்த்திகேயன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், பெரம்பலூர், நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டச் செய்திகள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஆண்கள் விடுதி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளையும் வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகளையும் மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஊராட்சியில் உள்ள நூலகத்தை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டத்தில் மழைநீர் சேமிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் அறந்தாங்கி மற்றும் திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி அருணா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெரு புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி லிமாவில் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் 43 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்நாத் பர்தி வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் செங்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் குவான் இன் லின்னை வென்றார். மற்றொரு 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஒற்றையர் பிரிவில் ஷைனா மணிமுத்துவும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஒற்றையர் பிரிவில் தன்வி ரெட்டியும் பருள் சௌத்ரியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் மணீஷ் அதித்தி இணையும் கிரண் கீர்த்தி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கூடுதல் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற மாநில அரசின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மை சிகிச்சைக்கென சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. டெல்டா விவசாயிகளின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை இன்று 91வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெரு புறப்பட்டுச் சென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.